இப்ப பாருங்க பாருங்க இப்ப பாருங்க கம்மியாச்சு மூச்சு நான் ஆவடி பக்கத்துல இருந்து வரேன். என் சம்சாரம் ரொம்ப நாளா 10-15 வருஷமா அவங்க வீட்டு போல அவசரப்பட்டு இருந்தாங்க. எவ்வளோ டாக்டர் எவ்வளோ மாத்திரை சித்த மருந்து நாட்டு மருந்து எல்லாம் கொடுத்து பார்த்தோம். இங்கே வந்த ஐயா சாமி குணமாகி போச்சு. எனக்கு கொஞ்சம் வலி இருந்தது, எனக்கும் நல்லா ஆச்சு. ரொம்ப கோடான கோடி நன்றி. குதிக்கால் வலி இருக்கு அதிகமா. இல்ல நான் எங்கேயும் போல சித்தா ஹாஸ்பிட்டல். நான் வந்து இங்கிலீஷ் மெடிசன்லாம் நாங்க யூஸ் பண்ணல 25 வருஷமா. ஃபுல்லா சித்தா ஹாஸ்பிட்டல் தான், சித்தா மருந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதான் மெடிசன் பவுடர் கொடுப்பாங்க, ஒரு டேப்லெட் மாதிரி கொடுப்பாங்க, ஃபுல்லா அந்த சித்தா மருந்து. அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அது கிளியர் ஆகல. இருந்தாலும் சரி நான் யூடியூப்ல பார்த்தேன், இது மாதிரி ஐயா கிட்ட போனா கொஞ்சம் திருப்தியா இருக்கும். நான் வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கு. ஏன்னா வந்து அன்னதானம் மெயினா அன்னதானம் போட்டுட்டு அப்புறம் வைத்தியம் பண்றது டைரக்டாவே அவங்களே கையை வச்சு யூஸ் பண்ணி அந்த வலி இருக்கிற இடத்தெல்லாம் வைத்தியம் பண்றது கொஞ்சம் திருப்தியா இருக்கு. எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, சரி நான் என்ன சரியாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கு. இந்த இடத்துல இந்த இடுப்பு ஜாயிண்ட்ப்பா, ஜாயிண்ட் இந்த இடுப்பு ஜாயிண்ட் வலி சுமார் வலி சரியாயிடுச்சு. குதிக்கால் வலி, இந்த குதிக்கால் என்ன குதிக்கால் வலி ஓடா இருக்குது. பாதத்துல இந்த ஒரு கால் ரெண்டு ஒரு கால் இந்த குணத்துல வலி சுமாரா இருக்கு. வலி இல்லைங்க ஐயா. பாருங்க நாங்க விழுப்புரத்துல இருந்து வரேங்க.
இங்க வந்த பிறகு கொஞ்சம் இவங்க கொடுக்குற இந்த ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம் பரவாயில்ல, சுமாரா இருக்கு, வலியில கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதே போல அன்னதானம் போட்டு எல்லாருக்கும் செய்யறதால எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கு. மக்கள் ஒரு திருப்தியா இருக்கிற அளவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நடக்குது. நன்றிங்க ஐயா. இப்ப சின்ன பிள்ளை ஒரு சின்ன குழந்தைய வச்சு செய்யறாங்க, ஆனா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அந்த குழந்தைய வச்சு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றது, இந்த குழந்தையோட எதிர்காலமும் நம்ம காலை பிடிச்சி, இந்த ஒரு சின்ன குழந்தை நம்ம காலை பிடிச்சி செய்யறதால எங்களுக்கு ஒரு ஒரு தெய்வமா வந்து செய்யற மாதிரி ஒரு திருப்தியா இருக்கு எங்களுக்கு. அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் மேலும் மேலும் ஒரு சின்ன ஐயாவான்ற பேர் எடுக்கிற அளவுக்கு இந்த குழந்தைய வளர வைக்கணும். அந்த ஐயா பணியத்துல மக்களும் கொஞ்சம் திருப்தி அடைகிற அளவுக்கு சரியாயிடும். அதே போல அந்த பிள்ளையும் வளரணும், அந்த பேரும் புகழும் வளர்ற அளவுக்கு அந்த ஐயா எங்களுக்கு துணையா இருந்து அருள் பாலிக்க வேண்டும். தண்ணியில கண்டு போட்டு 3 மணி வத்த கொடுக்கணும். போய் கொஞ்சம் வலி கூட்டு வந்தேன். எப்படி பண்ணாங்க? என்ன கண்டுபிடிச்சிட்டு வலி மூலமா மூலத்துக்குன்னா ஆஸ்பத்திரி தான் பார்க்கணும். பெயின் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இடுப்பு வலி கை அதெல்லாம் எடுத்துக்கணும். அது மட்டும் சித்த வைத்து தான் ஆயிரம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வலி மட்டும் இல்ல கேட்கணும். நாங்க சொல்லலாமா? தப்பு இல்ல, கேடு செய்யறது தப்பு கிடையாது. என்ன சுத்தமா இல்ல பாருங்க. அவ இப்படிலாம் 4 கால்ல தான் நடக்காது. அந்த படி இறங்கி பாரு. கைய இல்ல கைய புடிச்சா வந்தா இங்கதான் நம்பிக்கையா வந்தோம். நல்லா நடந்து போமா சுறுசுறுப்பா வேகமா பேடாத சொல்றாரு. இங்கிலீஷ்ல போனேன் போ வேகமா நடந்து போ. சரியாயிடுச்சு. போட்டு தண்ணி
எவரு திரும்புங்கம்மா. திரும்புங்கம்மா. ஏதாவது ஒண்ணு போட்டு போடு. அப்படி இல்லை ஒரு நாளைக்கு வந்து நீங்க ஒரு தாய் தான் வாங்கிக்க தாய் தான் வாங்கிக்க சாப்பாடு கொடுக்கலாம். சரிங்க. வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா நாம நிறுத்தி வைக்கணும். இதே மாதிரி ஆயில் வந்து எடுத்து வேணா வாங்க ஆமா அழகா போதுண்டா சிந்து கொஞ்சம் போதும் அப்படிமா ஓம் நாராயணா எப்படிமா இருக்கு நல்லா கீழே போய் உட்காரு அப்படி சொல்றது மேடம் உட்காரு மதியமான்னு சொல்லணும் மழைக்கு மழை காலம் மழைக்கு ஒன்றும் பயப்படாத தைரியம் மாதிரி போதுமாமா சந்தோஷம் ஐயா உட்கார முடியுதா திட்டியா இதை மட்டும் நீங்க பண்ணுங்க சரியா मैं बॉम्बे से आ रही हूँ और मुझे एक्चुअली काफ़ी प्रॉब्लम था फिशर्स के वजह से इन्फेक्शन हुआ था जिसकी वजह से मुझे बैठने नहीं हो रहा था 1.5-2 महीने से। तो आज मैं यहाँ पे आई हूँ तो मुझे जो ट्रीटमेंट मिला है उसके वजह से बिना सपोर्ट के मैं ज़मीन पे बैठ पा रही हूँ और कुर्सी पे बैठ पा रही हूँ बिना दर्द के और बस अभी ठीक लग रहा है मुझे। इन्होंने मेरा इलाज किया है और इन्होंने बहुत अच्छे से किया और मैं हमेशा इनको याद रखूंगी क्योंकि इन्होंने मेरा इलाज किया है। பொண்ணு இவங்க பாம்பேல இருக்காங்க. மீடியா ஜாப்ங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல். எவ்வளவு வருஷமா இருக்குன்னே தெரியாது. உள் மூலம் வெளி மூலம் அது வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகி ஒரு 2 மாசமா வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். டாக்டர் வந்து சர்ஜரி தான் செய்யணும், சர்ஜரி செஞ்ச பிறகு கூட எந்த கேரண்டியும் இல்லை, அது திரும்பவும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லணும். நாங்கள் வந்து அலோபதி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன், சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம். அலோபதி இல்லாத ட்ரீட்மெண்ட் தான், எண்ணெயெல்லாம் வைக்கிற மாதிரி. அப்புறமா வந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அவங்க அம்மா அப்பாவை இங்கே போனவரை கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க கம்ப்ளீட்டாக சரியாகி போனோடனே அவர் வந்து சொன்னார் இங்கே ஐயா கிட்ட கூப்பிட்டு வாங்க அப்படின்னு. நாங்கள் வந்து இவரை தான் ஃபுல்லாக நம்பி தான் நாங்கள் வந்தோம். அந்த நம்பிக்கை வீண் போகலைங்க. நிஜமாவே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அவள் நடக்கவே முடியாமல் தான் வந்தா, குனிஞ்சு தான் நடந்து எப்படியோ வந்து சேர்ந்தா. ஆனால் இப்போ வந்து கரெக்டாக அவளால் உட்காரவும் முடியாது, சரியா டோட்டலாகவே உட்கார முடியாது, கீழே உட்காரவே முடியாது, அந்த நிலைமையெல்லாம் கூப்பிட்டு வந்தோம். ஆனால் வித்தின் 5 மினிட்ஸ் அவளை வந்து உட்காரம்படி செஞ்சு ஸ்பீடாக இப்போ ஓடுறா, எழுந்திரிச்சு. ஸோ அது வந்து அந்த சின்னையாவுக்கு ரொம்ப பங்கு இருக்கு. அந்த சின்னையாவும் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. பெரிய ஐயாவும் அவரோட கைடன்ஸ்ல சின்னையா நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. ஆனால் ரொம்ப திருப்தியா இருக்கு. ரொம்பவே நாங்கள் வந்து அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். நன்றி, வாழ்த்துக்கள். பரவாயில்ல, வந்த வழியோட இப்போ வழி இல்லாம போறேன் நானு. அது போதும் எனக்கு. சாமி நல்லா சொல்லுது. வலி இருக்கா? வலி இருக்கா? இந்த காலு வீக்கமா இருக்கு, நரம்பு கோணிக்குது. வீக்கத்தை பண்ண முடியாது, வலி இருக்குன்னா சரி. வலி கால மேல வைங்க, புடவை தூக்குங்க. தூக்குங்க. டல்லா இருக்கீங்க. இது ஒண்ணு சொல்லுங்க. வராது, அந்த காலம் சரி சரி
காலு போட்டாங்க நாம கை வச்சுட்டு பாருங்க. வச்சுக்கோ, கையில வச்சுக்கோ. அப்புறமா நடந்து போயிட்டு வா. நல்ல சம்பளம். வாங்க வாங்க. இவ்வளவு எடுக்க வேணாம். வேற நடந்து போங்க. சொல்லுங்க. ஒரு காலை பார்த்தானா இழுப்பு பார்த்தானா, அப்புறம் காலை இப்ப சொல்லு. பாத்துட்டு காலுக்கு எப்படி காலுக்குதா தேய்ச்சிட்டேனே. போர் ராஜரடி பாருங்க. நீங்க எங்க இருக்கா சொல்லுங்க. நான் சிம்மே நான் இதுல பஸ்ல வர போறீங்களா? சேரடனா போரூர் ஐயா கோயில் கூகுள்ல போட்டு அட்ரஸ் நம்பர். போரூர் ஐயா கோயில் போட்டு வந்தேன். போட்டா கூகுள் வந்துரும். வாங்க. பாதம்லாம் கொஞ்சம் சிமரா இருக்குது. இங்க நம்பிக்கையோட வந்த ஒருத்தர் சொல்லி வந்த பிறகு இடுப்பு ஜப்ப கால் வலி மொத்த போகுது. காலு கை இடுப்பெல்லாம் சரியாகுது. பரவாயில்ல. பரவாயில்ல. இது 2 வருஷமா இருக்குது. இப்போ கொஞ்சம் சிமரா இருக்குது. ஒருத்தர் வந்து சொன்னார் மார்க்கெட்ல, இந்த மாதிரி பல நேரத்துல போனா சரியாகும், எல்லாம் கரெக்டா செய்யறாங்க. அதை பத்தி நான் வந்த நம்பிக்கையோட ஆட்டோ பேசினு சின்னையா நல்லா பார்த்தாரு. திருப்தியா இருக்கு. நல்லா பாக்குறாரு. எங்கிருந்து வரீங்க? என்ன பிரச்சனை? எத்தனை வருஷமா? எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தீங்க? என்ன சொன்னாங்க? இருங்க ஃபர்ஸ்ட்.
பாருங்க. இந்த கையை தூக்கி பாருங்க. முதுகு திரும்ப அவங்க தான் இது பண்றாங்களே மனசு தான் பண்ண போதும். எப்படி நான் வைகுண்ட ஐயாவை நீண்ட நாள் தெரியும். நான் அவருடைய இதுக்கே நான் போயிருக்கேன். அவருடைய தீவிர பக்தன் நான். அதனால யூடியூப் காணொலி வழியாக பார்த்ததுனால் சரி இங்கே சிகிச்சை எடுத்துக்கொண்டு போகலாம் என்று இருந்தேன். இங்கே வந்த பிறகு சிறப்பாக இவங்க வைத்தியம் செய்வதை பார்த்து மிகவும் மகிழ்ந்து போனேன். இவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கிருந்து வரீங்க? என்ன பிரச்சனை இருக்கு? எங்கெங்கெல்லாம் போய் பார்த்தீங்க? என்ன சொன்னாங்க? எத்தனை வருஷம் இருக்கு? மேல நீங்க தான் உருவ போறீங்க. அந்த கால் சாப்பிடுங்கம்மா. சாப்பிட்டோம். எங்க வரீங்க? ஓ மீனம்மா. சாப்பிட்டோம். பாருங்க. பாருமா நடந்து பாருமா.
வெளிமா இருக்கு வாய் தொடர்ந்து சொல்லுதா வழி இல்லையா உட்காருங்க. நான் மணல்ல இருந்து வரேன். 2 காலும் வலி எனக்கு. இப்போ பரவாயில்ல. தடை விட்டது சின்ன ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இல்லையாவுக்கு வைத்தியம் அப்படின்னா லேடிஸ் நல்லா வேலை செய்யலாம். வெயிட் அவ்வளோ வெயிட் இன்னும் தூக்கம் இருக்கும். வெயிட் இன்னும் வேற வெயிட் மாற்றும். எங்கிருந்து வரீங்க? என்ன பிரச்சனை? சத்தமா சத்தமா இதுக்கு ஃபுல்லா கீழே உட்காந்து கருத்து. எத்தனை வருஷமா? டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? வேலை செய்யக்கூடாது, வேலை செய்யணும், நல்லா வேலை செய்யணும். கை காலு 2 காலு கீழே நடக்கணும். இடம் போய் என்ன பண்ணிட்டாங்க அது கொஞ்சம் பரவாயில்ல. திருப்பி வச்சுக்கிட்டே வீங்குதா? ஆனா வீக்கப்படும் வலி இருக்கணும். வலி சரி இடுப்புல இருந்து கால் தோல் வளரும். தாத்தா பாருங்க, உடம்பு ஃபுல்லா வலிக்கா பாருங்க. உட்காந்து பாருங்க தாத்தா. கேளு என்ன கேட்கறது. ஏமா உட்காந்து ஜெயிச்சு பாருங்க. அப்புறம் பாக்குற காண ஒன்னா மொத்தமா சொல்லி ஒரு வேலை சொன்னதான் செய்ய முடியும். வலி இருக்கா, வலி போச்சா, என்ன சொன்னதுன்னு தெரியும் உனக்கு. எப்படிமா இருக்கு? இப்ப கொஞ்சம் அழுத்தம் இருக்கு. என்ன உட்காருங்க சொல்லுங்க. சொல்லலாம் அழுத்தம் சொல்லலாம். சத்தமா கேளு. தொடலாமா? ஏமா இங்க வாமா. அப்பதான் என்ன போட்டு உட்காருங்க. புடவை எடுங்க. புடவை கை வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அவ்வளவு விடுங்க. புடவை மட்டும் எடுங்க. ஒன்னா சொல்லுமா. கையில கை கட்டா போய் இடுப்பு கட்டுங்க. அப்புறம் காலை கட்டுமா. மொத்தம் 2 இது இருக்கு. என்ன உனக்காக எலுமிச்சம்பழம் வச்சிருக்குது. நீ வரலைன்னா பிரச்சனை. இடுப்பு கால் கால சரி வாங்க வாங்க.
அந்த காலம் வேலை காலை நீட்டு நடந்து பாருங்க. குடிமா இருக்கு சொன்னீங்க இடுப்பு கையெல்லாம் இருக்கு. இப்ப பாருங்க பரவாயில்லையா, நடந்து வாங்க, நடந்து போயிட்டு வாங்க. அவங்களுக்கு என்ன 2-3 வருஷமா இருக்கு ஒரு விஸ்மாம்பலம் 2-3 வருஷமா இருக்கு. கால் பாதம் முட்டி வலி, வேலை செய்ய மாட்டேன், படுத்துக்கினே இருப்பேன், படுப்பேன் எழுந்துப்பேன், ஒரு வேலை செய்யுது படுக்கிறது, அப்படிதான் இருந்துன்னு இருக்கேன். ஐயா கிட்ட வந்திருக்கேன், அவர் ஆக்கி விட்டுருக்காரு. சுறுசுறுப்பு வரணும், மந்தம் இல்லாத இருக்கணும், என் வேலையை நான் செய்யணும், என் வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கணும், வெளி வேலை பரவாயில்ல. அவர் மேல நம்பிக்கை வச்சு நான் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் நல்லா இருக்கு. எங்க இருந்து வரீங்க? சத்தமா பேசுங்க. அப்படின்னு சத்தமா பேசுங்க. என்ன பிரச்சனை? ரொம்ப நல்லா கால் டாக்டர் டாக்டர் என்ன சொன்னாங்க? ஸ்கேன்ல எடுத்து போட்டாங்க, டேப்லெட் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். கால் தான் கால் சோல்டர் சாப்பிட்டேன். பிரச்சனை கால் அழகே அவங்க அண்ணா தெரியல அது என்னாச்சு? நடந்து போ. ஏன் திடீர்னு எதுக்கு மனசுல புரியல? துடிப்பு இல்ல, அது இல்ல. ஸ்டார்டிங்ல தாத்தா ஒன்னும் பேசாம
அப்புறமா சொல்றேன் ஒரு கார் நடந்து பாருங்க. எப்படி இருக்கு? உங்க கூட யாரு ஷோல்டரா? இது எது கீழே ரெண்டு ஷோல்டர். நாலு பக்கம் பேசினா பேசினா அவனுக்கே உங்களுக்கு எந்த கால ஆபரேஷன் என்ன வேலை பார்த்தீங்க? புரியுதா? சரி பண்ணிடலாம், கவலைப்பட தைரியமா தாத்தா சொல்லிட்டு தங்கி ஆபரேஷன் பண்ண நடக்க மாட்டோமா ஒழுங்கா வந்து மட்டும் இருக்கு அவங்க அவ்வளவு பெறக்கூடாது. அடுத்தது அப்படியே வளரணும். சொல்லுங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? மொத்தமா வர மணியா வராது. இன்னைக்கு வரத வரலையா? முதலைக்கு எப்படிப்பா? முதலைக்கு ஐயா அங்க வாங்க. முன்னைக்கு எப்படி இருக்குது? எனக்காக சொல்லக்கூடாது. இல்லைங்க இல்ல சாமி. எங்க வரணும் கை பின்னாடி? ஓ நீ திருப்பி திருப்பி வரும் போய் திருப்பி திருப்பியா திருப்பியா சரி எத்தனை வருஷமா இருக்குது? ஒரு 6 மாசமா. இது ஃபுல்லா கவர் பண்ணு. ஓகே 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 ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? இவ்வளவுதான் இருக்க முடியாது சொன்னாங்களா? இங்க கொஞ்சம் வருதா வரலையா? கரெக்ட் தான் சார். இல்ல பரவாயில்ல நல்லா. அதை சொல்லுங்க முதல்ல. டாக்டர் முடியாது சொல்லிட்டாங்க உங்களுக்கு. இன்னைக்கு எப்படி இருக்குது? படிக்கிறது வந்து பிடிக்க இருக்கிறாங்க. அந்த கேக் பனிமுத்தன் நல்லா சொல்லுங்க தனியா.
நம்ம வியாபாரம் முடிச்சுட்டீங்களா போகணுமா? கொஞ்சம் உட்காரல ரைட். இல்லைன்னா அடிச்சுட்டு அதுதான் கேட்டு நான் சொன்னது. வீட்டுக்கு பார்த்தா வந்தேன். ரொம்ப நாளா எனக்கு டாக்டர் அங்க போயிட்டு இருந்தேன், ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரியல. இங்க வந்து உடனே எனக்கு நிவாரணம் கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் மக்களுக்கு அன்னதானம் போட்டுட்டு தான் அடுத்து வைத்தியமே ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லைங்க, நல்ல ஒரு இது பண்றாங்க. ஓரளவு எனக்கு இப்போ பரவாயில்ல. ரொம்ப நாளா இருந்துச்சு, 2 வருஷமா இருந்தது. எத்தனையோ டாக்டரை பார்த்தேன், எதுவுமே சரியாகல. இப்போதைக்கு ஒரு 10 நிமிஷத்துலயே எனக்கு ஒரு அளவு பரவாயில்ல. என்ன பிரச்சனை? என்னன்னு எங்க எங்க மாத்துறது எங்க தரமா? என்ன என்ன பிரச்சனை இருக்கு? எத்தனை வருஷமா? 6 மாசமாவே எங்க போறீங்க? போனியா? சொல்ல மாட்டேன். சொல்லலாமா? எண்ணெய் போடுங்க. நடிகர் லிட்டா போதும். இன்னொரு இடத்துக்கு இப்படி பண்ணிடுமா? பாரு பாருங்க, இந்த வழிக்கு போட்டுன்னு பாருங்க. என்ன சொன்னாலும் பாருங்க, உங்களுக்கு தெரியும் வலி வலி இருக்குமா? பாருங்க, எடுத்து பாருங்க. குறையிலையா? கொஞ்சம் குறையில. தள்ளி வைங்க, என்ன தள்ளி போக்க அடியில் அடியில் அடியில். நீ எனக்கு வேமா எனக்காக நடக்கவே முடியாது. வீட்டுல படிக்கணும். வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து வரோங்க. 6 மாசமாவே கால்வலி இருக்கு. இப்ப இங்க வந்ததுல இருந்து பரவாயில்லையா இருக்கு. தம்பி பண்ணதுல இருந்து சந்தோஷமா இருக்கு. என்னால எழுந்து நடக்க முடியாது, உட்காந்தாலே எழுந்துக்க முடியாது, எழுந்தாலும் கால் சட்டுன்னு நடக்க முடியாது. இப்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நடக்கிறேன் நல்லாவே. வந்தவொடனே நல்லா அன்னதானம் போட்டாங்க, நல்லா இருந்தது சாப்பாடெல்லாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும் நாங்க, ரொம்ப சந்தோஷமா. லேட்டா வந்தாருல கடைசியா
உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? திருநெல்வேலி உடம்பு பார்க்கலாம்ல. சரிப்பா பேசுறேன். யூரின் இன்ஸ்பெக்ஷன் பாதை எரிச்சல் இடுப்பு வலி இருங்க. நாம செய்ய 2 பேரு 2 வயசு பசங்க 2 டக்குனு செய்யலாமா? நாளா டக்குன்னு தான் சரி. திரும்ப பாருங்க. கட்டி விடுங்க. போட்ட கட்டி எடுத்துக்க. பாருங்க இருக்கான்னு பாருங்க. எப்படி பாருங்க. பண்ணிச்சா? எவ்வளவு நேரம் வழி? 4 வருஷம் பரவாயில்லையா? இப்ப காலை காட்டுங்க. இப்ப என்ன பண்ணணும்? அதே மாதிரி சுடுதண்ணி தண்ணி எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. வைத்தியம் பண்ண சாப்பிடுவாங்க. போங்க சாப்பிட்டாங்க. பசி அமுத்தாலும் வேற வைத்தியம் பண்ண முடியும். சுத்தமா குறைக்க முடியுமா? நான் ராத்திரி தீராது இல்லை. கொஞ்சம் கூட கொஞ்சம் கொடுப்பேன். கொஞ்சம் இருக்கத்தை செய்ய மொத்தமாக ஆடு எடுக்க முடியாது. உட்காருங்க. அதுங்க நீ கிட்ட போகுது. பாருங்க. அதே மாதிரி வீட்டுல படிக்க. நான் திருநெல்வேலிருந்து வரேன். என் பேர் ரவிக்குமார். 4-5 வருஷம் யூரின் இன்ஸ்பெக்ஷன்ல வந்து கால் எரிச்சல், கழுத்து வலி, பாதை எரிச்சல்லாம் இடுப்பு எல்லாம் இருக்கு. இப்போ இங்கே வந்த அன்னதானம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ட்ரீட்மெண்ட் ஒரு 5-10 நிமிஷத்துல இது பண்ணாங்க. இப்போ பரவாயில்ல, சுமாராக இருக்கு, திருப்தியா இருக்கு. இருந்து வியாபாரம் பண்ணா நல்லா பேர் வரணும். நாமமே நோ வைக்கல. வெளியே சொல்லுவாங்க. முடிவு வழியா சப்போர்ட் வரதையே கேட்கறங்க. அந்த போற வழி நான் கோயில் சைக்கிட்டேன். ஆனா இதே மாதிரி வியாபாரம் போற போயிட்டு வந்துட்டு
தண்ணி குடிச்சிட்டு 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 தண்ணி தல்கத்தா போட்டா போயிட்டு ஆஹா இல்ல இல்ல வணக்கம் எழுவாங்க சரிங்களா பரவாயில்லன்னு சொன்னேன் இல்லம்மா இன்னைக்கு எப்படி இருக்க இன்னைக்கு இப்ப வழி பண்ணி நடந்து போ ஸ்பீடா போ நீ ஸ்பீடா போ நடந்து போத வேகமா மாத்துக்கலாம் கம்மி தரேன் ஏய் இந்த மாதிரி பண்ணுதா அப்படி அப்படி இது அதான் பைசா மாறு ஒரு நேரம் 2 தடவை சொல்லிட்டாங்க வந்து ஒரு சொல்ல வச்சுக்கணும் அது மாதிரி பிரச்சனை வைக்கலையா இப்ப இல்ல முன்னாடி முதல்ல வச்சீங்களா அப்புறம் என்ன அதான் படித்தேன் Yeah, the one so much. எனக்கா சொல்ற தலைக்கமா அப்புறம் பேசிட்டாத என்ன போயிட்டே பரவாயில்லையா பரவாயில்லையா இல்லையே நான் மொத்தமா குறைக்க முடியாது ஒரு நாளைக்கு நான் பண்ண முடியும் பரவாயில்லையா வீட்டுல வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து இதே மாதிரி எண்ணெய் தைச்சிட்டு
தண்ணியில கொஞ்சம் கல்லுக்கு போட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு சூடு தண்ணி அந்த பழியா பழியா பழிக்கணும். இல்லைன்னா பாடி வழி வந்து நான் தெய்வம் பிடிப்போம். நாம திரும்ப இப்ப திரும்ப கேமரா சபரி கால் முதுவலி இருக்கு, காலெல்லாம் ஏறிது திடீர்னு எல்லாம் பிளேட் வச்சுக்குது காலுக்கு அடிப்பட்டு பிளேட் வச்சிருக்குன்னா எல்லாம் காலில் பிளேட் வச்சுக்குது. கால் அப்படியே ஏறிது. சரி சாப்பிட்டீங்களா? சாப்பாடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இஞ்சி நல்லா கேட்டது பண்றாங்க. வியாபாரத்துக்கு போகணுன்றாங்க. ஒண்ணும் இல்ல அமுக்கல இல்ல அப்படின்னா என்னன்னு தெரியல பிளேட் வைக்கும் போன் வருது. போன் உங்களுக்கு போன் போட தானா கொஞ்சம் போன வாங்க பையன் எப்படியா எப்படிதா கலந்து போறேன் கலந்து உட்காருங்க உட்காருங்க.
வேண்டாம் அது மாதிரி போய் ஏய் நல்லா சொல்லியாச்சு அதே நாம Mata. காட்டாத வீட்டில் பார்க்கலாம் இடுப்பள்ளி எப்படி இருக்கியா? இடுப்பள்ளி எப்படி இருக்கு? சபரி என்கிட்ட இல்ல, அங்க இருக்கு, அங்க இருக்கு. எப்படி இருக்கு நான் தோற சொல்லுங்க. பரவாயில்லையா? இதே மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா பட்டுன்னு போயிடும். சரி, விட்டுட்டீங்க ஒரு நாளைக்கு போனீங்கன்னா எப்பதான் முடியுது அப்பதான் திருப்பி என்ன பண்றாங்க என்ன கடையில பச்சை பருப்பு மஞ்சள் பூண்டு இடிச்சு போட்டு காய்ச்சி வச்சுக்கணும். காய்ச்சி வச்சு கழுவி கேஸ் வந்து சாப்பிட்டேன். அன்னதானம் போட்டாங்க. ஒரு 2 வருஷமா ரொம்ப நடக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போ ஐயா கிட்ட வந்த பிறகு ஒரு ஒரே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ பரவாயில்ல, எனக்கு இப்போ வலி கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ திருப்தியாக இருக்கு. எங்கிருந்து வரீங்க? என்ன பிரச்சனை இருக்கு? ஸ்கூட்டர்ல ஆக்சிடென்ட் கீழே விழுந்துட்ட 1 மாசம் ஆச்சு. இடுப்பு நீ எந்திரிக்க முடியல, வர முடியல. திருப்பி போறீங்க. போனீங்க. எங்களுக்காக சொல்லக்கூடாது. பாருங்க, வலி இருக்கா பாருங்க. குடிங்க குடிங்க, திருப்பி கடையில போன் பண்ண மாட்டேன். சரி போட 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 சாப்பிட போட. உட்காரு, சாப்பிட போறோம்ல. இது கைட்டு
வாய்ப்பா எப்படியா இருக்கா போயிடுச்சா இருக்கா சொல்ல போல படு 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 சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சாப்பிட்டா அது ரூம் சாப்பிட்டா படியா பாத்துலாம் எது எப்போதான் படி எப்படி எப்படி பரவாயில்லையா குடி பையன் இதெல்லாம் போட ஆசிரியர் போட படிச்சுப்பாங்களா குடி அழுகை தண்ணி Go! Yeah. ஒரு மாசமா ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் ஆகி இடுப்புல வலி இருந்ததுமா போரூர்ல இருந்தா வர்றாங்க சக்தி நகர் ஏரியா நல்லா இருக்கு இப்போ பரவாயில்ல ஓகே போனியா எங்க வலிக்குது சரி பாரு இருக்கான்னு பாருண்ணே எங்க போச்சு வழியே இருக்கானே சொல்லி தாங்க சொல்லுங்க இருக்காயா பாருங்க போயிடுச்சா வாரம் பேசி கேட்டுவாங்க பார்க்கும்போது பேசிக்கிட்டு போய் வழி இருந்தா பேசிக்கிட்டா வீடியோவிலே போட்டு ஒரு
கீழே விழுந்தியா? யார் விழுந்தா? யார் விழுந்தா கேட்டேன். பண்றேன் இது ஒன்னா பண்றேன் மொத்தம் இடுப்பு காலில் என்ன பண்ண பயிர் கம்மிப்பா ரெகுலர் சிக்கன் பாருங்க இருக்காப்ப பருங்கள் பாருங்க பிரியா போயிட்டு இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க தெரிஞ்சுக்கிறோம் பட்டர் பதி மாதிரி வீட்டுல படிக்கணும் போட படிக்கணும் டீ சாப்பிடா டீ சீக்கிரம் காசு தர நான் போட்டு டீ தரேன் நல்லா உண்டு வேணா டீ போட்டு சொல்றேன் குடிய நான் யாரையும் விட்ட மாட்டேன் நல்லா கேட்டுக்க பாரு எப்படி பாரு வேற என்ன அவ்வளவுதானே எங்க இருக்கீங்க சிக்கன் பாரு இருக்கா சரி போதும் மறந்து ஒரு தாய்த்து வாணியா தாய்த்து போட்டா அதை மட்டும் எதுக்கு போனேன் அது உடம்பு பண்ணி அதெல்லாம் போச்சா சரியா அதை வாங்கிதான் அவசரப்படுறது பல சாமி அவங்க சாமி உடம்பு சரியாயிடும் சரியாயிடுச்சா சரியாகும் இப்ப சரியாயிடுச்சு திருமணாயிலேருந்து வரேன் ஒரு வருஷமா இருந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்ல இப்ப இதுவாயிடுச்சு வரும்போது வலி இருந்து இப்ப வலி இல்லை ஒரு வருஷமா இருந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்ல முன்னாடியை விட பரவாயில்ல இல்ல காசெல்லாம் இல்லை ஃப்ரீயா தான் பண்ணி விட்டாங்க திருப்தியா இருக்கு ஐயா உண்டியா நான் போரூர் ஐயா கொடுத்து பண்ணுறேன் இப்போ வாரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்ணுறேன் வர மக்கள் அட்ரஸ் தெரியல போரூர் ஐயா கூகுளில் போடுவோம் கூகுள் நம்பரில் வந்துடும் அப்படி தெரியலன்னா ஃபோன் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன் அதேமாரி இப்போ என்ன மாதத்து ஏப்ரலில் மே மாதத்துலேருந்து செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு 4 நாள் பார்ப்பேன் ஆனால் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்துடணும் ஏன்னா ஆளுகள் நான் வெளியில் போயிடுவேன் அப்புறம் வந்து இன்னைக்கு திரும்பி போயிடுவேன் ஞாயிற்றுக்கிழமைனா கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தயவுசெய்து சொல்கிறேன் செவ்வாய் வியாழன் வெள்ளி 3 நாள் ஒரு 10-11க்குள்ளே வந்துட்டுனா நான் இருப்பேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை தரேன் அப்படி இல்லை வரவங்களே ஞாயிற்றுக்கிழமை வாங்க ஞாயிற்றுக்கிழமை நான் பண்ணி தந்துடுறேன் ஏப்ரல் மே மாதத்துலேருந்து செவ்வாய் வியாழன் கண்டிப்பாக பண்ணுவேன் அதேமாரி கொஞ்சம் வலி இருக்கும் ஆனால் மொத்தமாக தூக்க முடியாது வலி கொஞ்சம் முக்கால்வாசி குறையும் கொஞ்சம் வலி இருக்கும் அதேமாரி நான் என்ன சொல்லி வரேன்னா அதை கடைபிடிச்சிங்கன்னா அந்த வலி படிப்படியாக வலி குறைஞ்சிரும் இப்படி இங்கே நான் வந்து மக்கள்கிட்ட யார்கிட்டையும் காசு கேட்கறது இல்லை உங்களால் முடிஞ்ச தர்மத்தை கொடுக்க சொல்லி கேட்டு தர்மத்துக்கு நீங்களே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் ஏன்னா வர்ற மக்களுக்கு முதல்ல பசியை அமர்த்துற வேலை மக்கள்கிட்ட வாங்கி அவங்களுக்கு புண்ணியம் தேடுற வேலை நான் எதையும் காசு எடுக்க ஆசைப்படுறது கிடையாது மக்களுக்கு சாப்பாடு போடணும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் தர்மத்தை வரணும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட வாங்குறேன் மக்களாக இஷ்டப்பட்டு தான் வாங்குறேன் ஒரு மக்கள் 500 தராங்க 1000 தராங்க 2000 தராங்க தராமையும் போறாங்க அதை பத்தி கேட்குற காசு ஒருத்தர் இல்லை ஒருத்தர் தராங்க அதை வச்சு மக்கள் அன்னதானம் போறேன் நான் இருக்கிற வாடகை விட அடிக்க சொன்னுங்க இதை கடைபிடிக்க ஐயா வரும் இந்த ராஜீவ் வெட்னிஸ் இந்த மக்களுக்காக அவர் கொண்டு வந்து இந்த ஊட்டி சாலேருந்து கொடுக்குறாரு இதனால கொடுத்து மக்கள் நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க அதே மாதிரி ஜென்ஸ் வரவங்க வேஸ்ட் கட்டுவாங்க ஏன்னா முட்டியில
தைக்க முடியல. வேஷ்டினா நான் முட்டிட்டு தேய்ச்சி விடலாம். அதனால தயவுசெய்து சொல்கிறேன், வேஷ்டிட்டு வாங்க. உடனே கொஞ்சம் வந்து பொறுமையாக கையாடணும். உடனே வந்து நான் போகணும் இவனும் குதிக்கக்கூடாது. ஏன்னா சிலது முடியாமல் இருப்பாங்க. அதை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பணும். கொஞ்சம் முடிஞ்ச வரை கொஞ்சம் பின்னாடி அனுப்பிச்சி விடலாம். அதனால் நீ கூட வந்து எனக்கு ஒத்துழைக்க வேண்டும்னு கேட்டுக்கிறியா ஐயா உண்டியா.